இது ஆர்ப்பாட்டம். ஏழைகள் வயிற்றில் அடிக்க நினைக்கும் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டிற்கான நிதியை குறைக்காதே, அடிக்காதே, அடிக்காதே, அரசின் மீது நிதி சுமையை சுமத்தாது. கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். 100 நாள் வேலையை முடக்க நினைக்கும் 100 நாள் பாஜகவை கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். மோடியின் சதிக்கு ஒத்து ஊதும் மோடியின் சதிக்கு ஒத்து ஊதும் அடிமை அதிமுகவை கண்டிக்கிறோம், அடிமை அதிமுகவை கண்டிக்கிறோம். திரும்ப பெறு, வாழ்வை அளிக்கும் ஏழை மக்களின் வாழ்வை அளிக்கும் புதிய மசோதாவை திரும்ப பெறு, புதிய மசோதாவை திரும்ப பெறு. வாழவிடு, 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 வாழவிடு. நிற்போம், துணை நிற்போம், துணை நிற்போம், துணை நிற்போம். திராவிட மாடல் ஆட்சிக்கு துணை நிற்போம், திராவிட மாடல் ஆட்சிக்கு துணை நிற்போம், துணை நிற்போம், துணை நிற்போம். துணை டெல்லியிடம் அனுமதியா? அங்கிருந்து ஆட்சி செய்ய, அங்கிருந்து ஆட்சி செய்ய தமிழ்நாடு என்ன கால்மிதியா? தமிழ்நாடு என்ன காலம் இந்தியா? ஈரம் இல்லையா, ஈரம் இல்லையா, ஈரம் இல்லையா, ஈரம் இல்லையா? நெஞ்சில் துளியும் ஈரம் இல்லையா? நெஞ்சில் துளி இது செய்திருக்கின்றன. இருந்த போதும் கூட 25, 26ஆம் ஆண்டில் வழங்க வேண்டிய நிதிகளை முற்றிலுமாக குறைத்து 86,000 கோடி அளவிற்கு மட்டுமே ஒன்றிய அரசு அதில் நிதிகளை தருகிறது என்று சொன்னால், இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி கவலை இல்லாத ஒரு அரசாக முற்றிலுமாக இந்த திட்டத்தை நிறுத்திட வேண்டும் என்ற சிந்தனையோடு மோடி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் இன்னும் ஒரு சிறப்பு, இந்த திட்டத்தை தொடங்கிய திமுக காங்கிரஸ் கூட்டணி அன்று வைத்த பெயரை, பேரன்பிற்குரிய மகாத்மா காந்தியினுடைய பெயரை மாற்றி புதிய பெயரை இந்தியில் வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த பெயரை வைத்திருக்கின்றார்கள். நான் இப்பொழுது பேசுகின்ற பொழுது சொன்னேன், எனக்கே அந்த பேரு நுழையல, புரியலன்னு சொன்னேன். விபிஜே ராம்ஜி. இதுவரைக்கும் நம்ம 100 நாள் வேலைன்னு சொல்லி பழகி இருக்கிறோம். மகாத்மா காந்தி ஊரக தேசிய உறுதி வேலைவாய்ப்பு திட்டம் சொல்லியிருக்கோம். ஆனா அதையெல்லாம் கடந்து ஒரு புதிய பெயரை வைத்து, இவர்கள் புதிதாக கொண்டு வந்தால் திட்டத்திற்கு அவர்களுடைய பெயரை வைத்துக் கொள்ளட்டும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு அரசு ஆட்சியில் இருந்த பொழுது கொண்டு வந்த திட்டத்திற்கு பெயரை மாற்றி அதற்கான முயற்சிகளை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்று சொன்னால், முழுக்க முழுக்க 2வது படுகொலையாக காந்தியை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த திட்டத்தின் மீது பிஜேபி என்னைக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றார்களோ அன்று முதல் இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பதிலே துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை இப்பொழுது நிறைவேற்றக்கூடிய இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றார்கள். ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில், குறிப்பாக இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியில் 9% பங்களிப்பை கொடுக்கின்ற தமிழ்நாட்டிற்கு 4% வரி பகிர்வை மட்டுமே பிஜேபி அரசாங்கம் நமக்கு தருகின்றன. நாம் 1 ரூபாய் வரி செலுத்தினால் 29 பைசா மட்டுமே தமிழ்நாட்டிற்கு நிதியாக பிஜேபி அரசு வழங்கி கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் 1 ரூபாய் வரி செலுத்தக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் 7 ரூபாய் அளவிற்கு ஒன்றிய அரசு நிதிகளை கொடுத்து அந்த மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய நிதிகளை அதிகரித்து கொடுப்பதும், தமிழ்நாட்டிற்கு நாம் செலுத்துகின்ற வரியை விட குறைவாக நிதிகளை கொடுப்பதுமே இன்றைய பிஜேபி அரசினுடைய நடவடிக்கையாக இருக்கின்றன. இதில் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டத்தின் மூலமாக தமிழக மாநில அரசுகள் 40 விழுக்காடு அதற்கான இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்ற இந்த சட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாநிலங்களும் கடனாளியாக்கக்கூடிய நிலையை பிஜேபி அரசாங்கம் எடுத்திருக்கின்றன. வருடத்தில் 2 மாதம் 100 நாள் வேலை இல்லை என்று இந்த சட்ட திருத்தம் சொல்லுகின்றன. இப்ப 100 நாள் வேலை 2 மாதம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் விவசாய கூலிகளாக செல்ல வேண்டும், விவசாய வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது பிஜேபி அரசினுடைய இந்த சட்டத்தின் மூலமாக 100 நாள் வேலையை சிதைக்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். நாட்களை, மனித வேலை நாட்களை பிஜேபி அரசாங்கம் குறைத்து வருகின்றன. ஒரு அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்திட வேண்டும் என்று சொன்னால், ஒரு நபருக்கு தேவையாக குறிப்பாக ஒட்டுமொத்தமாக நிதி என்பது 2.72 லட்சம் கோடி அளவிற்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதிகளை ஒதுக்க வேண்டும். ஆனால் மாறாக கிட்டத்தட்ட 25 விழுக்காடு கூட நிதிகளை ஒழுக்காத சூழலை ஒன்றிய அரசு குறைந்த நிதிகளை கொடுத்து இந்த வேலைகளை, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை அளிக்கக்கூடிய பணிகளை பிஜேபி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் தொடங்கி இறுதி கட்டத்தை இப்பொழுது எட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை 92 லட்சம் பேர் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருந்து நீக்கப்படுவதற்கான சூழலை இன்று ஒன்றிய அரசாங்கம் உருவாக்கி இருக்கின்றன. ஆக இந்த திட்டம் என்பது
ஏழை மக்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கூட்டணியும் ஒன்றியத்திலே ஆட்சியில் இருந்து ஒழுங்கு கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை முழுவதுமாக சிதைக்கக்கூடிய வகையில், நிறுத்தக்கூடிய வகையில், தமிழ்நாட்டிற்கு வழங்கக்கூடிய நிதிகளையும் தராமல் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு இந்த நிலைகளை எடுத்திருக்கின்றார்கள். வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியோர்கள், நீங்கள் வேலைக்காட்டிற்கு சென்று அந்த பணிகளை செய்து நாம் செய்த வேலைக்கு உரிய சம்பளத்தை கேட்கின்ற பொழுது அந்த சம்பளத்தை தருவதற்கே ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு, மோடி அரசு மனமில்லாமல் இருக்கக்கூடிய சூழலை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு வேண்டுகோள் உங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். இதுவரை பிஜேபி அரசாங்கம் 3வது முறையாக மோடி அரசாங்கம் அமைந்திருக்கின்றன. ஏதாவது ஒரு சிறப்பு திட்டத்தை தமிழ்நாட்டில் பிஜேபி அரசாங்கம் செயல்படுத்தி இருக்கிறதா, கரூரில் ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறதா என்று சொன்னால் ஒரு திட்டத்தை கூட செயல்படுத்தாத அரசு மோடி அரசாங்கம். நம் பணத்தை வாங்கி கொண்டு, நம் வரியை வாங்கி கொண்டு, அந்த வரிகளை எல்லாம் வசூலிக்கக்கூடிய தொகைகளை பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கொண்டு செல்கின்றார்களோ தவிர தமிழ்நாட்டிற்கு வழங்குவதில்லை என்பதை நாம் நினைத்து பார்த்திட வேண்டும். அந்த சூழலை நாம் எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இன்று நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தை காப்பாற்றிட வேண்டும் என்று சொன்னால், இந்த 100 நாள் வேலை திட்டம் தொடர்ந்து நமக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால், கூலி உயர்வு நமக்கு உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று சொன்னால், திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியினுடைய பொற்கால ஆட்சி தொடர்ந்திட வேண்டும். அதற்கு நம்முடைய பகுதி மக்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும்.